வணக்கம். கோவை கணுவாய் அடுத்துள்ள சோமையனூரில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிராம பகுதியின் காவல் தேவதையாக எழுந்தருளி அருளாசி செலுத்தி வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை கம்பம் நாட்டுதலுடன் தொடங்கிய விழாவில் பூச்சட்டி அமைத்து கம்பம் சுற்றி ஆடுதல் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றது. அதனையடுத்து 26ஆம் தேதி ஞாயிறு இரவு நகை அழைத்தல், பேழை மூடி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சக்தி கரகம் அழைத்தல் நிகழ்ச்சியில் கரகம் எடுத்து வருபவர்களுக்கு பக்தர்கள் காலில் தண்ணீர் ஊற்றி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் இணைந்து பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் பிறகு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது. இதில் ஈசனுடன் அம்மன் எழுந்தருளினார். அவர்களுக்காக ஊர் மக்கள் வளையல், பழ வகைகள், இனிப்புகள், தேங்காய், வெற்றிலை பாக்குகள், மிட்டாய்கள், பூ மாலைகள், சேலை உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர். நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனின் திருக்கல்யாண நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். அதன் பிறகு ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் மாவிளக்கு எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு கொண்டு சென்றனர். அதன் பிறகு எருது அழைத்தல், எருது சாறுதல், அம்மன் திருவீதி உலா, மஞ்சள் நீராடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இறுதியில் அம்மனுக்கு மறுபூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சோமனூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் விழாவில் தினமும் மிமிக்ரி, காமெடி நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோ, ஆர்கெஸ்ட்ரா, இன்னிசை நிகழ்ச்சி, வள்ளி கும்மியாட்டம், சிறப்பு பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் VKV குரூப் ஆஃப் கம்பெனி தலைவர் VKV சுந்தரராஜ் செய்திருந்தார். நன்றி.